வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யூஜிசி நெட் பேப்பர் 2 ரெண்டாவது பேப்பர்ல 3வது யூனிட் யோக உபனிஷத்து என்ற பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். இதுல முதல்ல சில அந்த டேபிள்லாம் இருக்கும். இந்த டேபிள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க 100% தெளிவா இருக்கணும். ஒரு வார்த்தை கூட நமக்கு நினைவு இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் கான்செப்ட் எல்லாம் வார்த்தைகளாக ஒடுக்கும்போது அது கொண்டு வந்து நம்ம டேபிள்ல போட்டு வச்சிருப்போம். அது நமக்கு கிளியரா தெரிஞ்சாலே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது லாஜிக் பயன்படுத்தி ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். டேபிள் நல்லா பார்த்துக்கோங்க. டேபிள்ல கரெக்ஷன்ஸ் பண்ணதையும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 8 உபனிஷத்துக்களை பார்க்க போறோம். பிரின்சிபல் உபனிஷத்துல 10 உபனிஷத்து, யோக உபனிஷத்துல 8 உபனிஷத்து. ஸோ அது ரெண்டாவது யூனிட்ல இருக்கு, தேர்ட் யூனிட்ல இருக்கு. இதெல்லாம் கூட கேள்வி கேட்பேன், எந்த சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு. நம்ம சிலபஸ் நம்ம கிளியரா ஒரு பிக்சர் நமக்குள்ள வியூ இருக்கட்டும். ஸ்வேத அஸ்வதர உபனிஷத்து, இந்த வேர்டுக்கான மீனிங் ஸ்வேதம் அப்படின்னா வெள்ளை அப்படின்னு, ஒரு ஒயிட் அப்படின்ட்டு. அஸ்வம்னா குதிரை, அவ்வளவுதான். வெள்ளை குதிரை அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். வெள்ளை குதிரைக்கும் உபனிஷத்துக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, ஞானம் பெற்றவர்களே ஸ்வேதம் அப்படின்னு சொல்றதும் உண்டு. கிருஷ்ணம்னா கருப்பு, ஸ்வேதம்னா ஒயிட்டு. அப்போ இந்த ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட், ரொம்ப ஆழமான கான்செப்ட் இருக்கும். கிருஷ்ண எஜுர்வேதம், சுக்ல எஜுர்வேதம் அப்படின்ற இருக்கும். இந்த உபனிஷத்து ஸ்வேத அஸ்வதர உபனிஷத்து. ஆனா இங்க இருக்கிறது இது கிருஷ்ண எஜுர்வேதத்துல இருக்கு. அப்போ ரெண்டு எனர்ஜி. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறதே நீங்க ரெண்டு பேரை எடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் இது. யோகிகளும் ஞானிகளும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருப்பாங்க. ஆஹ் 20ஆம் நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டோட கடைசி அப்படி வரும்போது அங்க வள்ளலார் சுவாமிகள் அருட்பெரும் ஜோதி தான் கடவுள் அப்படிம்பாரு. ஜோதிங்கிறது முழுக்க முழுக்க வெளிச்சம். அவரே தான் 21ஆம் நூற்றாண்டுல வேதாத்ரி மகரிஷிக்குள்ளார் பயங்கர டார்க்குங்கிறாரு கடவுள். அப்போ இறைவன் சுத்த வெளி, வெறும் கருப்பு டார்க் மேட்ரு அப்படின்ட்டு. அந்த மேட்ரு கூட இல்லை, அது சுத்த வெளி, அது எதுவுமே இல்லை, அது எம்டி ஸ்பேஸ். அப்போ ஒரே ஞானிதான். இப்போ வேதாத்ரி மகரிஷி அவர் எனது வாழ்க்கை விளக்கத்துல சொல்றாரு, இது நான் சொன்னதில்லை, எனக்குள்ளார வள்ளலார் பெருமான் எனக்குள்ளார இருந்து ஆட்கொண்டு பண்ணது, இந்த கவிகள் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அப்ப அங்க சுத்தவெளி கான்செப்ட் எடுத்து படிக்கும்போது நம்ம கருப்புங்கிறோம். ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் தான் அதெல்லாம். ஆனா இப்ப நாம சில அனுமானங்களை கொண்டுதான், அதாவது மூணு விஷயம் முக்கியமானது: பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம். இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரத்யக்ஷமான புரிதலுக்கு கொண்டு வர முடியுமான்னா, பிரத்யக்ஷமானது உண்மையா இருக்கலாம், அதுல உண்மைதான். ஆனா அதுக்கு வலிமை ரொம்ப கம்மி. 5 புலன்களை கொண்டு நாம் அனுபவம் பெறுவதெல்லாம் பிரத்யக்ஷமானது. ஆனா 5 புலன்களை துணை கொண்டு ஆன்மா வரைக்கும் நம்மளால பயணிக்க முடியாது, இறைவன் வரைக்கும் போக முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் அனுமானங்கள் தேவை. அனுமானத்துக்கு ஆப்த வாக்கியம் முக்கியம். ஆப்த வாக்கியம்னா முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள் சொன்ன உபதேசங்கள், அவங்க சொன்ன வார்த்தைகள் முக்கியம். அவங்க சொன்ன வார்த்தைகளை வச்சு அனுமானத்தால நம்மளால அனுமானிக்க முடியும். அப்போ இப்ப அறிவியலும் அந்த அனுமானத்துல ஏற்றுக்கொள்கிறது. அனுமானம் அப்படிங்கிறது, இப்போ பாருங்க, ஒரு வெள்ளை ஒளி இருக்கு, அதாவது வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்துல நம்மளுடைய கண்களை கொண்டு பார்த்தோம்னா எல்லா கலரும் தெரியுமானா தெரியாது. ஒரு வெளிச்சத்துல எத்தனை கலர் இருக்குன்னா எல்லா கலரும் அந்த வெளிச்சத்துல தான் இருக்கு. அது நம்ம ஒயிட் லைட்னு சொல்றோம். ஒரு ஒயிட் லைட் இருக்கு, அதாவது டார்க்னா கம்ப்ளீட் இருட்டு, பிளாக்கு. அதுக்கு எதிரான வெளிச்சம் ஒயிட் லைட்டு. ஒயிட் லைட்ல எல்லா கலரும் இருக்குதுன்னா நம்மளால நம்ப முடியுதா? ஆனா ஒரு ஒயிட் லைட் போற பாதையில ஒரு பிரிசம், ஒரு கிறிஸ்டலை வச்சீங்கன்னா அந்த ஒயிட் லைட்டுக்கு அந்த பக்கம் 7 கலர் வெளியே வருது.
7 கலர்ங்கிறது பேசிக் கலர். அதுல எல்லா காம்பினேஷன் நம்ம இந்த உலகத்துல பார்க்குற எல்லா கலரும், நம் கண் கொண்டு பார்க்குற எல்லா கலரும் அந்த பக்கம் வருது. அப்போ ஒரு லைட்டுக்குள்ளார எல்லா கலரும் இருக்குது. இருட்டுக்குள்ள தான் எல்லா வெளிச்சமும் இருக்குது. வெளிச்சத்துக்குள்ள தான் எல்லா கலரும் இருக்கு. இந்த கான்செப்ட் வந்து நம்மளால அனுமானிக்க தான் முடியுது. ஆனா அது எக்ஸ்பெரிமெண்டலாவும் ப்ரூவ் பண்ணவும் முடியுது. அப்போ நம்ம வந்து அனுமானத்தை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் கண்டுபிடிப்புகளை கொண்டு வரோம். அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ஸ்வேதம் இவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் கிருஷ்ணம், ஸ்வேதம், சுக்லம், இந்த வார்த்தையினோட மீனிங்ல புரிதல் இருந்ததுன்னா போதும். கேள்விகள் அவங்க எது வேணா கேட்கட்டும். கேட்டா நமக்கு லாஜிக் புரியும். அது வந்து எதை பத்தி சொல்ல வராங்க ஒரு சைடு இப்போ இதுதான். சைனீஸோட மரபு முறை அப்படின்னு மருத்துவ முறையெல்லாம் எடுத்தீங்கன்னா சைனீஸோட தாவோயிசம் அப்படின்னு ஒரு தத்துவ நூல் இருக்கு, ஒரு தத்துவ கொள்கை இருக்கு அவங்ககிட்ட. அந்த தாவோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும், இப்போ எப்படி நமக்கெல்லாம் வந்து அஹ், இந்திய தத்துவ முறைகள் இருக்கோ அப்படி சைனால தாவோ. அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து அவங்க ரெண்டு தான் வச்சிருப்பாங்க. இங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ரெண்டு இது போட்டு ஒரு வட்டத்துக்குள்ளார ஒரு எஸ் டைப் போட்டு நீங்க ஒரு பக்கம் பிளாக் கலரும் ஒரு பக்கம் ஒயிட் கலரை விட்டுட்டு கலர் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்று ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல அந்த ஒயிட்டுக்குள்ளார ஒரு டார்க் லெட்டர் வச்சிருப்பாங்க, ஒரு டார்க் உள்ளார ஒரு ஒயிட் டாட் இருக்கும். அது வந்து இங் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங் யாங் தியரின்னு சொல்லுவாங்க. அக்குபஞ்சர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா ரெண்டு எனர்ஜி ஒன்று ஒன்று ஆப்போசிட்டா இருக்கிறது, ஆனா ஒண்ணுக்குள்ள ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. அந்த தத்துவ முறை தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நமக்கு இந்த காந்தம் அப்படிங்கிற கோட்பாடு வந்து இன்னைக்கு அறிவியல் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்படிதான் நம்ம அது வழியா தான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதற்கு வழியில் அந்த காந்த நிலை அந்த ரெண்டு எனர்ஜி புரிஞ்சா போதும். அந்த ரெண்டு கான்செப்டை வச்சுட்டு நீங்க வந்து கிருஷ்ண ஸ்வேதம் அப்படிங்கறதெல்லாம் மைண்ட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி இது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு மிக்சர் ஆஃப் வேதாந்தா அப்படின்னு சொல்லுது. ஸோ என்னன்னா இந்த ஸ்வேத அஸ்வதர உபனிஷத்து வந்து உண்மையை புரிவிக்கிறது வேதாந்தத்தை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி சாங்கியம், யோகம், வேதாந்தம் இதெல்லாம் கலந்து ஒரு தத்துவத்தை நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகுது. இப்போ நீங்க எந்த வேதத்துல எடுத்து பார்த்தாலும் ஸ்வேதாசுர உபநிஷத்து வந்து நீங்க இந்த இதை சார்ந்தது அப்படின்னு நம்ம பிரிச்சிடவே முடியாது. எல்லாத்தையும் கலந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இதுல ஸ்வேதாசுர உபநிஷத்துல 14th உபநிஷத்து 108 உபநிஷத்துல 14வது 113வது 113 மந்திரம் இருக்கு. 6 சாப்டர் இருக்கு. இதெல்லாம் மேல டேப்லெட் காலத்திலேயே பார்த்துட்டோம். அப்படி இதெல்லாம் அந்த டேப்லெட் காலத்தை பார்த்துக்கிட்டா இது இங்கதான் இருக்கு இப்படிதான் நமக்கு தெரிஞ்சிடும். அது என்ன சொல்ல வருது அப்படின்னா மூல காரணம், பிரைம் காஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த எல்லா உருவானத்துக்கும் எது காரணமானது, அதனுடைய ஆரிஜின் எங்க முடிவுங்க, ஆதி என்ன அந்தம் எங்க. இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இறைவனுடைய ஆதி அந்தத்தை எடுத்து சொல்றதுக்கு ஒரு உபனிஷத்து இருக்குன்னா எப்படி இருக்கும்? கான்செப்ட் ஆஃப் காட், இந்த ஈஸ்வரை பத்தி சொல்லக்கூடியது. இதுல நமக்குள்ளார நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளை நம்ம ரியலைஸ் பண்ணி இந்த கடவுளை புரிஞ்சுக்கலாங்கிறத இதுலயும் இருக்கு இறைவனோட படைப்புல. இதுல இறைவனை பத்தி சொல்லி கொடுக்கறதுல சில உதாரணங்கள் சொல்றாங்க பாருங்க. ஆஸ் எ ஆயில் இன் த சீசன் சீடு, பட்டர் இன் த மில்க், வாட்டர் இன் த ஸ்லோத்த, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்தோட எடுத்துக்காட்டுகள். எள்ளுல எண்ணெய் எப்படி இருந்துச்சு அப்படி, பால்ல வந்து வெண்ணெய் எப்படி இருந்தது அப்படி அப்படி கரெக்டு தான். அந்த அந்த உதாரணங்கள்லாம் பொய்யானது கிடையாது, இல்லைன்னு சொல்லல. பட் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கை அனுபவம் இருந்ததோ அந்த அளவுக்கு தான் அவங்க உதாரணங்கள் கொடுக்க முடியும். இந்த காலத்துல வந்து நாம இன்னும் அதோட மேன்மைப்பட்டு வேதத்திரி மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். இறைவன் பக்கத்துல இருக்கோம். நம்முடைய மனம் அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. எப்படி ஒரு வெள்ளை ஒளியில ஒரு பிரிசம் இருந்ததுன்னா அது வழியா டிராவல் பண்ற ஒரு வெள்ளை ஒளி எல்லா கலரையும் பிரதிபலிக்குதோ அதே மாதிரி நம்முடைய மனம் தான் அந்த பிரிசம். மனதுல எந்த கலக்கமும் இல்லைன்னா, மனதுல அழுக்கு இல்லைன்னா இறைவன் அப்படியே பிரதிபலிப்பார். சோ அதுக்கு இறைவன் மகரிஷி சொன்ன வார்த்தை
எங்கும் உள்ளது நீக்கமற. அந்த ஒரு வேர்டை எடுத்து நீங்க இதை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இது இந்த இந்த இங்க இருக்கிற எல்லா விளம்பரத்துக்கும் ஒண்ணே பிடிச்சிடலாம். சரி, எங்கும் உள்ளது நீக்கமற அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நம்ம பயன்படுத்துறது, நம்ம வீட்ல இப்ப சன் டிவி ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கா இல்லையா? இப்ப நான் பேசுற விஷயங்கள் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. சரி, இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஒரு வானொலி ரேடியோ உங்க முன்னாடி பாடிட்டு இருக்கான்னா பாடிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு சூரியன் எஃப்எம் மட்டும் எடுத்துக்கலாம். சூரியன் எஃப்எம் உங்க வீட்ல இப்ப எந்த மூலையில பாடிட்டு இருக்குது? மொபைல் ஆன் பண்ணி எஃப்எம் வச்சு அந்த பாட்டு பாடும். அது இப்ப எந்த இடத்துல இருக்கும்? நம்ம வீடுங்கிறதுல எந்த இடத்துல இருக்கும்? கொஞ்சம் அன்மியூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ற ட்ரை பண்ணுங்க. அப்பதான் இந்த உதாரணம், இந்த காலத்து உதாரணங்கள் நமக்கு புரிய வருதான்னு பார்க்கணும். எல்லா இடத்துலையும். வீட்டோட ஸ்பேஸ்ல எந்த இடத்துல அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்? எல்லா இடத்துலையும். எல்லா இடத்துலயும் இருக்கு. ரேடியோ ரேடியோ எங்க இருக்கோ அந்த இடத்துலயா? அந்த ரேடியோ இல்லைங்கிறதுனால அது இல்லைன்னு ஆயிடுமா? இருக்கு இருக்கு. அந்த ஃப்ரீக்குவென்சியில் நீங்க ரேடியோ போனோம்னா எந்த இடத்துல நகர்த்திட்டு போனாலும் இருக்கு அப்படின்னா, அப்ப அது நீக்கமர நிறைந்திருக்குங்கிற வார்த்தைக்கு புரியுது அந்த பாடல் எங்க இருக்குன்ட்டு. ஒரு வெள்ளை ஒளியில அந்த கலர் எங்க இருக்கு? அம்மா சொன்ன மாதிரி பிரிசம் எங்க இருக்கோ அங்க இருக்கு. பிரிசம் இல்லைங்கிறதுக்காக அது இல்லாம இருக்குமா? அது எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நம்மளை சுத்தி என்னெல்லாம் இருக்கு நமக்கு தெரியாம அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நாம பயன்படுத்துற விஷயங்களே நம்மளை சுத்தி நிரம்பி இருக்கு. இப்ப நம்ம பேசுற எல்லா வார்த்தையும் இங்க அப்படி நிரம்பி கிடக்குது. நீங்க உங்க மொபைல் எங்க நகர்த்திட்டு போனாலும் அங்க என்னோட பேச்சு தேடியே வருதுன்னா, கூடவே வருதுன்னா, அது நகர்ந்து வரணுமான அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால உங்களை அது எடுத்துக்க முடியும். இப்ப நம்ம இந்த இதுல 4 பேர் இருக்கோம், 4 பேரும் 4 ஊர்ல இருக்கோம், 4 திசையில இருக்கோம். ஆனா அங்கங்க அது ரிசீவ் பண்ண முடியுதுன்னா அது எங்க தான் இல்லாம இருக்கும்? இப்ப நான் பேசுற பேச்சும் நீங்க ஆற்ற தலையும் இந்த பிரபஞ்சத்துல இல்லாத இடம் எது? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம வீட்ல உட்காந்து ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து தலையாட்டிட்டு இருக்கோம். நீங்க தலையாட்டுறது ஒரு கேமராக்கு முன்னாடி உட்காந்து தலையாட்டிட்டீங்க. அது இந்த பிரபஞ்சத்துல கலந்துருச்சு. அதனால இந்த மாதிரி கேமரால இருந்து வரக்கூடியதெல்லாம் ரிசீவ் பண்ண லேப்டாப் எங்க இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல பிடிச்சிடலாம். இப்போ கேமராக்கு முன்னாடி தலையை ஆட்டினாதான் இந்த பிரபஞ்சத்துல கலக்குமா அப்படின்னா, நீங்க கேமராவை க்ளோஸ் பண்ணி வச்சாலும் நீங்க தலையாட்டினா இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கும். ஏன்னா நீங்க இருக்கிறதே பிரபஞ்சத்துல தான். ஒரு எம்டி ஸ்பேஸ்ல தலையாட்டிட்டு இருக்கோம். இந்த எம்டி ஸ்பேஸ்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளை சுத்தி எப்படி எல்லாமே இருக்கும், இந்த அசைவுகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற மாதிரி, இந்த அசைவுகள்னு ஒண்ணு இருக்கணும்னா அதுக்கு ஆதாரம்னு ஒண்ணு இருக்கணும். ஆதாரம் இல்லாம அசைய முடியாது. அப்போ அந்த அசைவுகளுக்கெல்லாம் காரணமா எது ஆதாரமா இருக்கும்? அதுதாங்க இறைவன். அதுதான் சொல்றதுக்கு அவங்க அந்த காலத்துல எள்ளுக்குள்ள எண்ணெய் இருந்தது, பாலுக்குள்ள வெண்ணெய் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த காலத்துல நமக்கு என்னங்க, இல்லாத காந்தம் இல்லாத இடமே இல்லை. காந்தத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி, அந்த இறைவெளி, எம்டி ஸ்பேஸை நீங்க திங்க் பண்ணுங்க. பேரு தான் எம்டி ஸ்பேஸ், அது பேரு நத்திங்னஸ். ஆனா அந்த எம்டி ஸ்பேஸ் நத்திங்னஸ்குள்ள எவ்ரி திங் அதுல தான் இருக்கு. எல்லாமே அதுல இருந்து தான் வந்திருக்கு. அது சொல்றதுக்காக தாங்க இந்த ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த உபனிஷத்து என்ன பண்ணுன்னா, சரி அது என்ன பண்றதுன்னா அது சிம்பிளா சொல்லுது. உங்களுடைய வைஸ் மேன் அப்படின்னா ஒரு யோகா பண்றவங்க ஷுட் ஹோல்ட் இஸ் பாடி ஸ்டெடி. முதல்ல உடம்பு முதுக நேரா வச்சுக்கோங்க. வித் த்ரீ அப்பர் பார்ட்ஸ் எரக்ட். நமக்கு வந்து தலை, இந்த முதுகு, கழுத்து இதெல்லாம் நேரா வச்சுக்கணுமா. ஸோ அதுக்கப்புறம் நேரா உட்காந்துட்டு நீங்க வந்து உங்களுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி கவனிக்க போறீங்க. இதை சொல்லி கொடுக்கறதாங்க உங்களுக்கு. அப்ப என்னதான் பண்ணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணவே, நாங்க நேரா உட்காருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கேட்கல. ஏன் இதை நேரா உட்காந்தா ஒன்றும் படுத்துட்டு பண்ணக்கூடாதா? படுத்துட்டு பண்ணா தூக்கம் வந்துடும், அவ்வளவுதான், அவேர்னஸ் இருக்காது.
தியானம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. உட்காந்து உள்ளார இருக்கிறத கவனிக்கணும். மனம்ங்கிற ஒரு பிரிசம், அது அலையக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய அலைகள், ஒரு பிரிசம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது? ஒரு கிறிஸ்டல், அது அந்த அது மேல தீட்ட தீட்ட அது ஷைனி ஆகுது. ஷைனி ஆனா அது கிளியர் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மனதை கவனிக்க 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 மனமானது அமைதியாகிடும். அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. மனதை நீங்க அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப எல்லாரும் ட்ரை பண்றது மனதை அடக்கிறதுக்கு தான். அது அலை ஓடுறது, அது இன்னொரு பேர். அதை ஜஸ்ட் கவனிச்சிட்டு இருந்தா அது அடங்கி போகும். மனம் அடங்கி போனா உங்களுக்குள்ள எல்லாமே தெரியுங்கிறதாங்க இது அறிமுகப்படுத்துது. இந்த உபநிஷத்தை மட்டும் இல்லை, நம்ம படிக்கிறது எல்லாம் இதுதான் சொல்லுது. இப்ப நமக்கு இந்த கான்செப்ட் சொல்லும்போது, இந்த உபநிஷத்துல படிச்சிருந்தா தான் நம்ம ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த உபநிஷத்துல இதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். ஆனா இது என்ன கருத்து சொல்ல வருது, எல்லா இடத்துலயும் இதான் படிக்கிறோம். ஆனா ஒரு தியானத்துக்கு சாதாரணமா நேரடியா சொல்லுது, முதல்ல நேரம் நிமிர்ந்து உட்காரு, கண்ணை மூடுன்ட்டு. அப்ப நேரா உட்கார்றது ரொம்ப முக்கியமா? ஆமா. அரிது அரிது மானிடரை பிறத்தல் அரிது. அதுலயும் முதுகெலும்பு நேரா இருந்து கூணு குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. எதுக்கு சார் இதெல்லாம் இருக்கணும்? கூணு குருடுன்னா, இப்போ ஒரு முதுகு நேரா இருக்கணும், அவனுக்கு எதுக்கு தியானம் பண்றது இருக்கணும்? அவனுக்கு செவிடு பேடு நீங்கி இருக்கும் பிறத்தல் அரிதுன்னா, அவங்களுக்கு சொல்ற விஷயம் உபதேசம் பண்றதுக்கு காது வேணும், அது புரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு வேணும், இந்த உலகியல் விஷயங்களை பார்த்து இறைவன் எப்பேற்படும் புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வேணும். அப்படி இருந்தாலும் கூட அஹ், அவங்களுக்கு கல்வியும் ஞானமும் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு குரு அமையணும், உபதேசங்கள் இருக்கணும். அந்த அந்த காது கண்ணுக்கெல்லாம் சரியானது கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தணும். அதெல்லாம் இருந்தாலும் கூட தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. ம். அவங்கவங்க யோகா பண்றது இருக்கு, மெடிடேஷன் பண்றது இருக்கு. அது தனக்குள்ள கண்ணு மூடி உட்காந்து தான் தியானம் பண்றது தான் ரேர், ரேரஸ்ட் ரேர். அது பண்றது தான் நமக்கு இறுதியானது. நம்ம பண்ணிட்டு அதோட வேலை அந்த தியானம் பண்றதோட நம்ம வேலை முடிஞ்சது. தியானத்துக்கு அப்புறம் என்ன பலன் வரணுங்கிறது இறைவன் கொடுக்கக்கூடியது. அது இயற்கை நியதி. அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் நாமளே கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம்னா அது விகல்ப விருத்தியா மாறிடும். கற்பனை விருத்தியா மாறிடும். விருத்தி ஆயிடும். எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சு. வெறுமனே கவனிக்கிறது தான் நம்ம வேலை. அதுக்காக ட்ரெயின் பண்றதுக்காக தாங்க இந்த உபநிஷத்தெல்லாம் சொல்லியிருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க இதுல. ஸோ நீங்க உட்கார்ற இடம் அந்த நேரத்துல பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடு 4 ஃபேட்டா கட்டி வச்சிருக்கோம். நினைச்ச மாதிரி நம்ம வீடை படிக்கலாம். ஒரு ஒரு குகையை போய் ரெடி பண்ணணும். அந்த குகைக்குள்ளார காத்து வரணும் பாருங்க. காத்து அடிக்கிற திசையில குகை இருக்கணும். குகைன்றதுட்டா வெறும் கல்லை குடைஞ்சு வச்சுக்கிறது இல்லை. குகைக்குள்ளார நல்லா காத்தோட்டமா இருக்கணும். அதுக்குள்ள எதுவும் பூச்சி புழுவெல்லாம் வந்துடக்கூடாது. கல்லெல்லாம் கரடுமுரடா இருக்கக்கூடாது. அந்த ஒரு தியானம் பண்றது உட்காரும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணும். அங்கெல்லாம் சத்தம் இருக்கக்கூடாது, நாய்ஸ் இருக்கக்கூடாது. அங்கே சில டிஸ்டர்பன்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கூட வேற எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. அப்படிங்கல அவங்க கூட சர்வீஸ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அவங்க அதில் பொறுமையா இருந்து அவங்க கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தியான சாதனைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயும் சில குறைபாடுகள் உண்டு. அவரு ஆசான் யோகா பண்ணட்டும், எல்லாம் பண்ணிட்டு நீ ஒரு சர்வீஸ் பண்ணுவார். அதுக்குள்ள இவரோட பொறுமை போயிடும். அப்புறம் இவர் கிளம்பி போயிடுவாரு. இல்லைன்னா ஆசான் கொஞ்சமா தான் சொல்லி கொடுப்பாரு, முழுசா சொல்லித் தர மாட்டாங்க. இது வேதாத்திரி மகரிஷி சிம்பிளா சொல்லுவாரு. ஒரு ஆ- ஆசான் கிட்ட போய் ஒரு சிஷியன் 10 12 வருஷம் சர்வீஸ் பண்ண அவர் ஒரு பகுதியை சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் அவரு காலமாயிருவாரு அல்லது சமாதி ஆயிருவாரு. கீழே இருக்கிற அவரு அதை கொஞ்சம் கத்துக்கிட்டு அவரு ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. அவரு கீழே இருக்கிறவரு அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட சர்வீஸ் வாங்கிட்டு பாதி சொல்லி கொடுப்பாரு. இப்படி கட்டெரும்பு என்னது கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையாகி போச்சுன்னு சொல்லி சிரிப்பார். அந்த மாதிரி தான் இது கடந்து வந்துட்டு இருக்கு. அப்படியெல்லாம் தேஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுனால அந்தந்த காலகட்டங்கள்ல இருந்த உபனிஷத்துக்கள் இப்படி வார்த்தைகளை போட்டு அவங்க ஸ்லோகங்களை போட்டு வச்சுட்டாங்க. அந்த ஸ்லோகங்கள் எந்த காலத்துக்கும் தேஞ்சு போகாது. அதை எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கும். ஸோ இங்க இந்த சாப்டர் 1ல் கடவுளை பத்தி சொல்றாங்க. சாப்டர் 2ல அதுக்கான தியான முறைகளை சொல்றாங்க. சாப்டர் 6ல நமக்கு அந்த இறைவனை பத்தி ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். இப்போ பாருங்க, இதில் சாப்டர் 2ல என்னன்னா பிராணாயாம தான் 2வது சாப்டர்.
பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி கண்ட்ரோலிங் த சென்ஸ் விச் மீன்ஸ் இந்த சென்ஸ் ஆர்கன், அது வித்ட்ரால் ஆஃப் சென்ஸ் ஆர்கன், பிரத்யாகாரம். நம்ம பதஞ்சலி யோக சூத்திரால படிக்கும்போது பிராணாயாமக்கு அப்புறம் பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தாரண தியான சமாதி இருக்கும் அஷ்டாங்க சீக்வன்ஸ்ல. கஹண்ட சங்கீதால எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் பிராணாயாமம் வரும். முதல்ல உன் புலன்கள்லாம் அடக்கிட்டு உட்காந்து பிராணாயாமம் பண்ணணும். அது இந்த ஸ்வேத அஸ்வத்தர உபனிஷத்து அப்படிதான் சொல்லும். முதல்ல உன் சென்ஸ் ஆர்கன்லாம் கண்ட்ரோல் கொண்டு வா. கண்ண மூடி உட்காரு முதல்ல, அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட பிரீதிங்கை ரெகுலேட் பண்ணு. ஸோ உங்க பாடியில மூவ்மெண்ட் இல்லாம வச்சுட்டு உட்காந்து இந்த பிரீதிங்கை சரி பண்றதுதான் பிராணாயாமம் அப்படிங்கிறது. இந்த பிராணாயாமா அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். ஒரு பேசிக்கா நம்மளுடைய பிரீதிங்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கூட இருந்தாலும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. பிராணாயாம பத்தி உங்களுக்கு பேசிக் ஐடியா புரிஞ்சதுனா தான் எப்படி பிராணா அபானம் ஒர்க் பண்ணுது. பிராணா மகாபிராணம் 5 பிராணா இருந்தா கூட இந்த பிசிக்கல் பாடியில ஒர்க் பண்றதுதான் மற்ற பிராணங்கள்லாம். ஸ்பிரிச்சுவலா ஒர்க் பண்றது 2 பிராணா தான், பிராணா அண்ட் அபானா. அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ண என்ன பண்ணும், சாதனை பண்ண யோக சித்தி வரும். யோக சித்தி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, கண்ண மூடி நீங்க உட்காந்துருக்கும் போது சில அனுபவங்கள் வரும். ஆனா அந்த அனுபவங்கள்லாம் உண்மையான உண்மை கிடையாது. அதுதான் நம்ம சித்தின்னு சொல்றோம். சித்தி கிடைச்ச உடனே எனக்கு சித்தி கிடைச்சு, சித்தி கிடைக்கிறது தாத்பரியம் இல்லை, அது நோக்கம் அல்ல. நீங்க கண்ண மூடி உட்காந்துருந்தா உங்களுக்கு சில காட்சிகள் வருது. ஏற்கனவே வந்த காட்சி, ஏற்கனவே நீங்க அனுபவித்த காட்சி கனவு இது நம்ம தியானத்துல வந்துச்சுன்னா நமக்கு கடுப்பா இருக்கும். எப்படி இருக்கும், ஒரே என்ன இது மனம் டிஸ்டர்பாவே இருக்கு. மைண்ட் வந்து அதை காட்சிப்படுத்தி இதுக்கு அந்த அனுபவத்தை இந்த அனுபவம், நான் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லுவோம். நமக்கு கடுப்பா இருக்கும். மனம் வந்து ஒடுங்கவே மாட்டேங்குது, தியானம் வர மாட்டேங்குது, எந்நேரமா அந்த காட்சி இந்த காட்சி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த காட்சி இந்த காட்சியும் கொடுக்குது, கண்ணை திறந்தா அந்த காட்சி இருக்குமான்னா இருக்காது. அப்ப அது பொய்ன்னு தெரியுது. ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே காட்சிப்படுத்துற மனமானது இது வரைக்கும் நீங்க அனுபவிக்காத ஒரு அனுபவத்தை, அதாவது இந்த பிறவில இந்த மூளையை கொண்டு அனுபவிக்காத இருக்கக்கூடிய ஒரு அனுபவமானது இதுக்கு முன்னாடி பதிவுல இருக்கும். அது பதிவுல இல்லாத எதையும் கொண்டாந்து காட்டாது. பதிவுல இல்லாத இதுக்கு முன்னாடி பிறவில அனுபவித்த அனுபவங்களை கொண்டு வந்து ஏதாவது காட்டுச்சுன்னா, ஐயகோ எனக்கு தியானத்துல என்னமா வந்தது தெரியுமா, அவ்வளவு சூப்பரா இருந்தது, இது வரைக்கும் நான் இது மாதிரி பார்த்ததில்ல, புதுசா இருந்ததுன்னு சொல்லி பெருமைப்படுறோம். அதுவும் கண்ணை திறந்தா போயிடும். அப்போ மனது வந்து நாம அனுபவிச்சது வந்தா, நினைவுல இருக்கிறது ஸ்மிருதியில இருக்கிறது வந்துச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றோம். இல்லாம இருக்கிறது வந்துச்சுன்னா ஆச்சரியப்படுறோம். வாவ் சூப்பர், எனக்கு எதோ நடந்துருச்சு. எப்படி தெரியுமா இருந்தாரு ஈஸ்வரன், அப்படியே சிவாஜி கணேசன் வேஷம் போட்ட மாதிரியே இருந்தாரு ஈஸ்வரன். அப்ப இதெல்லாம் மனம் காட்சிப்படுத்துறது தானே. கண்ணு முன்ன அது கண்ணு முன்ன காட்சிப்படுத்து, கண்ணு திறந்தா போயிடும் தானே, அது உண்மை இல்லை தானே. சித்திகள் எல்லாம் எதற்காக அப்படின்னா, நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கும் போது இப்படி எல்லாம் வரும், அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிடாத. காட்டு வழியில போயிட்டு கடைசியில மலையோட உச்சிக்கு போனா உச்சி மலை மேல பாரிஜாதம் பூ இருக்கும். போற வழி எங்கும் நீ பாரிஜாத பூவை இது வரைக்கும் பார்த்ததில்ல. போற வழியில பூவெல்லாம் பாரிஜாதம் பூ மாதிரியே வந்து தலையாட்டி உங்கள்கிட்ட முன்னாடி நிற்கும். ஆனா அதெல்லாம் நீ பறிச்சிடாத. எது உச்சி மேல கடைசியில ஒரே பூ மேல உயர்ந்து நிக்குதோ அந்த பூவு அங்க போனதுக்கு அப்புறம் நீ அதை புரிஞ்சுக்குவே. அது வரைக்கும் நீ வழியில் இருக்கிற பூவெல்லாம், இந்த பூ இப்படி இருக்கும், அந்த பூ அப்படி இருக்கும், அதெல்லாம் நீ தாண்டி போன்னு சொல்றதுதான் இந்த சித்திகளை பத்தி சொல்றது. இந்த சித்திகள் எல்லாம் படிக்கும் போது நாமளும், ஓ இதெல்லாம் பண்ணா இருந்துட்டு வருமா, நாம வந்து ஆய ஆகாசியோ சம்பந்தமா சமயமா லகுத்தூல சமபத்திய ஆகாச கமனம். ஓகே, நாம வந்து காயத்துக்கும் ஆகாசுக்கும் இருக்கிற சம்பந்தம் மேல சமயமா பண்ணிட்டா நாம ஆகாயத்துல பறக்கலாமா, பஞ்சு போல பறந்துட்டு இருக்கலாமா? ஓ பறக்கலாமே. ஸோ அதனால என்ன ஆக போகுது, அதெல்லாம் பறக்கிறோங்கிற ஆணவத்தை கொண்டு வந்து விட்டு கீழ்நிலையில கொண்டு வந்து விட்டுரும். அப்படி உங்க அனுபவங்கள்ல இந்த சித்திகள் பிராணாயாமம் பண்ணும்போது உங்க பாடி லைட்னஸ் ஆஃப் த பாடி, உங்களுக்கு பாடி வந்து ஒரு
வெயிட்லெஸ்ஸாக இருக்க ஆரம்பிக்கும் பிராணாயாமம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும் பாடி வந்து ஒரு இதெல்லாம் அதயோகாவோட வெற்றி, அதாவது பெனிஃபிட்ஸ் அதயோகா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது ப்ரிகர்சர்ஸ் ஆஃப் த பர்ஃபெக்ஷன் இன் யோகா அப்படிங்கிறது என்னன்னா, ப்ரிகர்சர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைம்மா, இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை அப்படின்னு சொல்றது. நம்ம இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரிகர்சர்லாம் நம்ம பிளட் செல் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இம்மெச்சூர் செல்ஸ் ஒரு செல் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சு தான் ரத்தத்துக்கு சர்க்குலேஷனுக்கு வரும். போன் மேரோலேருந்து உருவாகும் போது ஆர்பிசி, இப்போ ஒரு ரத்த சிகப்பணுக்கள் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்காது. ஆனா அது வளர்ந்த பிறகு அது நியூக்ளியஸ் இருக்க, வளர்றதுக்கு முன்னாடி அதனுடைய செல்லுல வளரும்போது நியூக்ளியஸ் இருக்கும். அது நியூக்ளியேட்டட் ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் ப்ரீகர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெர்ஃபெக்ஷன் இன் யோகா, யோகால முழுமை அடையறதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்கன்னா, லைட்னஸ் ஆஃப் த பாடி, ஹெல்த்தினஸ் ஆஃப் த பாடி அண்ட் அப்சன்ஸ் ஆஃப் த டிசீஸ், கிளியர் காம்ப்ளெக்ஷன் அண்ட் த ப்ளீஷன்னஸ் ஆஃப் த வாய்ஸ். வாய்ஸ்ல அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும். ஸ்வீட் ஓடர் உங்ககிட்ட நீங்க குளிக்கவே வேண்டாம், வாசனை தான் அடிக்கும். உங்ககிட்ட இருந்து கழிவுகள் வெளியேறாது, மலங்கள் இப்படி எல்லாம் இதெல்லாம் ஒரு யோகிக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் இப்படி இருக்கும். அதெல்லாம் எதுன்னா இம்மெச்சூரிட்டி. யாருக்கு யோகாங்கிற நிலையை அடையறதுக்கு முன்னாடி இருக்கிறது. இது எல்லாமே இம்மெச்சூரிட்டின்னா அப்ப என்ன சொல்றது இந்த உலகியல் வாழ்க்கையில வாழ்றது? நோய் இருக்குது, உடம்புல கழிவுகள் இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் வந்து 2.13 இருக்கு. இந்த 2.13லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த லைன்ல. இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் லகுத்துவம், ஆரோக்கியம், ஆலோலத்துவம் இதெல்லாம் நமக்கு இதுல பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல 1, 2, 3 ஒரு 3 ஸ்லோகத்துல இந்த வார்த்தைகள் வெக்காபுலரி எல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஒன்றுல ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு எடுத்து அதுக்கு ஒரு மீனிங்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதெல்லாம் போக போக உங்களுக்கு பழகிடும். கீதை வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுவும் தினம் தினம் ஐயா வந்து வேல்முருகன் ஐயா உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டே வருவார், நோட் பண்ணிட்டே வருவார். அது தினம் தினம் வரதை வந்து பதார்த்தங்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு இண்டிவிஜுவல் வேர்டு அதுக்கு என்ன மீனிங், அதை மட்டும் நீங்க டெய்லியும் பார்த்துக்கிட்டே வந்துட்டீங்கன்னா ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் நம்ம யோகா பீல்ட்ல என்ன பயன்படுத்துறோங்கிறதுல தெரிஞ்சு அது இருந்தாவே போதும். இப்ப அஹ், கம்முன்னு சொல்றது கோன்னு சொன்னதாங்க தப்பு. ஆன்சர் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். 3 வார்த்தை கம்முன்னு சொல்றதை பத்தி இருக்கும், ஒரே ஒரு வார்த்தை கோன்னு சொல்றதை பத்தி இருக்கும். அந்த ஒரு வார்த்தைங்க ஆன்சர். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு சன்ஸ்கிரிட் வேர்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க லாஜிக்கலாவே ஆன்சர் படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் எங்க பேசப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா போதும். ஸோ 2வது அத்தியாயத்தில் ஒன்றும் பிராணாயாம டெக்னிக், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சென்சாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பிராணாயாமம் பண்ணுங்க, சித்திகள் கிடைக்கும். அந்த சித்திகள்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு யோக சாதனையோட கோலுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அனுபவம்னு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அப்படின்னு சொல்றது அந்த 2வது அத்தியாயம். 6வது அத்தியாயம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் வந்து நமக்குள்ளார இருக்காங்க அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது. அது நாம தான் கடவுள்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இது வந்து ட்ரை பண்ணுது. இதை வந்து நம்ம பியோர் கான்சியஸ்ன்னு சொல்றோம். இந்த தமிழ்ல கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தமிழ் ஆக்கம் பண்ணா உணர்வுன்னு பேருங்க. அது பியோர் கான்சியஸ்னஸ்ன்னு தமிழாக்கம் பண்ணா தூய உணர்வுன்னு அர்த்தம். இப்ப இறைவன் நமக்குள்ளார என்னவா இருக்கான் அப்படின்னா, நாம இருக்கிறது உணர்வா இருக்கும், அதாவது உயிரோடு இருக்கும். இறைவன் நமக்குள்ள என்ன இருக்குன்னா தூய உணர்வாக இருக்கிறான். இதுக்கு மேல எப்படிங்க தமிழ்ல சொல்றது? அப்போ இந்த தூய உணர்வுக்கும் தூய உணர்வுக்கும் இருக்கிற கேப் தான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள கேப். அதுல என்ன ஒரு இந்த யோகிகள் ஒரு நம்மளை பார்த்து நகைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உணர்வும் நீதான், தூய உணர்வும் நீதான், நீதான் கடவுள். உனக்கு என்ன பேதம் இருக்கு? ஏன் வந்து உனக்கும் இறைவனுக்கும் தடை இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய புத்தி தான் அதுக்கு காரணம். உண்மையிலேயே நாம உலக விஷயங்களை அறிகின்ற அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு தான் உள்ளாரக்கூடிய பேரறிவை காண விடாம தடுக்குது. அப்போ இந்த உலக அறிவியலை, உலக விஷயங்களை அறியக்கூடிய கருவிகள் இருக்கு.
அந்த கருவிகள் இருக்கிற வரைக்கும் உள்ளார இருக்கக்கூடிய இறைவனை உங்களால பார்க்க முடியாது. கருவிகளை அழிச்சிடலாமான்னா கருவிகளை அழிக்க கூடாது, அப்படியே வச்சிடணும். பிரயோகப்படுத்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கே இந்த கருவிகள் எல்லாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதை தாண்டி கரணங்கள் இருக்கே அந்த கரணங்கள், அந்த கரணத்தையும் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு மீதி என்ன இருக்கும் அதை அப்படியே கவனிங்க, அவ்வளவுதான். பின்னை இந்த பேரறிவில் பிறலாதிருப்பேன் விழிப்புடனே. விழிப்பு நிலையோடு கவனிக்கும் போது இது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளவுதாங்க. ஃப்ரீ ஃப்ரம் த த்ரீ குணாஸ் ஆஃப் த நேச்சர். அதாவது நேச்சருங்கிறது மூல பிரகிருதி. இந்த இந்த உலக விஷயங்கள்ங்கிறது மூல பிரகிருதியிலிருந்து உருவானது. அந்த 3 குணங்களை கடந்து உள்ளார போயிட்டா என்ன இருக்குன்னா நம்ம புருஷா தான் இருக்கு, பியூர் கான்சியஸ் தான் இருக்கு. இதேதான் இந்த ஃப்ரீ ஃப்ரம் ஆஃப் த த்ரீ குணாஸ் ஆஃப் த நேச்சர் அப்படிங்கிறது வந்து பிரகிருதியினுடைய தத்துவம். இதை மகரிஷி பதஞ்சலி கடைசியில கன்க்ளூட் பண்ணுவாரு, குணானாம் பிரதிபிரசவம் கைவல்யம். இந்த 3 குணங்களிலிருந்து எப்பொழுது நீங்க பிரதிபிரசவம் ஆகுறீங்களோ அதுதான் உங்களை கைவல்யம். 3 குணங்களிலிருந்து விடுதலை பெறுவது. இப்ப நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதெல்லாம் தியானம் பண்றத கூட வச்சுக்கலாம். தியானம் பண்ணி நம்ம அவேர்னஸ் இருக்கிறத கூட நம்ம கவனிக்கலாம். அது எல்லாமே எது பண்ணுதுன்னா பிரகிருதி தான் பண்ணுது. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பிரகிருதி தான் பண்ணுது. பிரகிருதி தான் நாமன்னு காட்டிக்கிற அளவுக்கு அது ஆதிக்கம் செலுத்துது. நாம ஒரு கேள்விப்பட்ட இந்த கேள்வி ஞானத்தை வச்சு பிரகிருதி நாம இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை நம்ம டெவலப் பண்ண அதுக்கு பேரு சத்துவ குணம்னு பேரு. ரஜோகுணம் தமோ குணம் நீக்கிறதுக்காக பண்ற முயற்சி. இப்போ நாம எப்படி கிறிஸ்டல் கிளியரா ஆகுறதுன்னா, கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்கன்னு வேற ஒன்றும் இல்லை. பாவனை ஒன்று போதும். அந்த மாதிரி ஒரு பாவனையோட எது எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் இது இல்லை இது இல்லைன்னு கழட்டி விட்டுட்டே இருக்கணும். அது பேர் விசாரணம்னு பேர். த காஸ் ஆஃப் லிபரேஷன் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து. அப்புறம் வந்து இருக்கிறது பாண்டேஜ். இதெல்லாம் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ்ல லிபரேஷன் ஆஃப் த சைக்கிள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த உபனிஷத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திரங்க. இந்த ஒரு மந்திரத்தை நினைவுபடுத்தி பாருங்க. திருமந்திரத்துல இருந்து சொல்றேன். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி அணுகில் பசு பாசம் நில்லாதே. இந்த ஒரு 4 வரி வார்த்தை தாங்க. இந்த 4 வார்த்தை புரிஞ்சிருச்சுனாவே இந்த லிபரேஷன்னா என்ன, கடவுள்னா என்ன, பர்த்னா என்ன, டெப்த்னா என்ன, உலகத்தில் நம்ம வாழ்றது எல்லாம் புரிஞ்சிடுங்க. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இங்க எல்லாமே பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தி. இப்போ அதின்னா இறைவனுங்க, அவ்வளவுதான். நமக்குள்ள இருக்கிற தூய உணர்வு. நமக்குள்ளார உணர்வுலேயே தூய உணர்வு இருக்கு. இந்த உணர்வை இப்ப நாம வச்சிருக்கிற ஆர்டினரி உலகியல் உணர்வு வந்து பசு பாசம்னு சொல்றோம். பசுன்னு நமக்கு என்ன தெரியும், விலங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விலங்கினத்துல ஒரு ஒரு உயிரினமா பார்க்கணும். பாசம்ங்கிறது ஒரு பாண்டேஜ். அப்போ இந்த உலகியல் விஷயத்துல நம்ம உடம்பு எடுத்து இருக்கோம் பாருங்க, அதுக்கு ஒரு பாண்டேஜ், ஒரு பந்தம் இருக்கு. அதுதான் ஆணவ கண்மாயின்னு சொல்லக்கூடிய அறியாமையினால இருக்கக்கூடிய இந்த பசு பாசம். அதாவது அனாத்மா, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். இன்னொன்னு ஆத்மா அல்லது இறைவன். எவ்வளவு அழகா தமிழ்ல அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருக்காரு அந்த மகான். பதி பசு பாசம்னு 3 பிரிச்சுக்கோங்க. எனப்பகர் மூன்றில். இந்த 3 பிரிச்சு பார்த்தீங்கன்னா, பதியினை போல் பசு பாசம் அனாதின. எப்படி இறைவன் வந்து ஆதி அனாதி அற்றதோ, அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. இங்க அனாதி அப்படின்னா தனியா இருக்கிறது. அனாதின்னா இப்ப நம்ம யாராவது வீட்டுலன்னா அனாதியா இருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா அது அந்த அனாதி இல்லை, தனியா இருக்கிறது இல்லை. அப்படியும் சொன்னாலும் அதுக்கும் மீனிங் வரும். அதாவது இறைவன் வந்து அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடியது.
சரி, இறைவனுக்கு மட்டும்தான் இல்லையா? இந்த பசு பாசம் எங்கே நடுவில் வந்து முளைச்சிச்சான்னா இல்ல. அதுவும் அதே போல அனாதிதான். இந்த கர்மாவும் சைக்கிளும் பர்த் டெத் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா இது எப்பொழுதும் நடந்துகிட்டே தான் இருக்கு. பதிவு இருந்தாதாங்க